सरस्वती
நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மையன்றி ஒரு வீசி களியாட்டமாடும் தோழா திருவாழ்வு தந்தருளும் மீசா மீசா வள்ளியினை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் இனி மகனாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? செல்லாத்தா செல்ல மாறியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா
நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் முத்தப்பா நினைவாக ஒரு நாள் முனிவர பாடல் பாடச் சொல்லி சுரேந்திரன், சதீஷ்குமார், கோப்பைகள் நண்பர்கள் எங்கு சென்றாலும் நடிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்திலே அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தக்கூடிய அன்பு ரசிகர்களுக்கு எனது சர்வகம் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 எழுத வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நீந்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடத்திடம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை தாகின்ற நங்கை மோகினி. என் தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை என்னன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். பொதுவாகவே எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான். ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தோம்னா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. என்னடாவது வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு ஆம்பளை பிள்ளையிலே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா அது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையில் ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இளைஞர்களை எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமானே? கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆக்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது படிக்கிற எண்ணத்தினால்தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாசி பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அண்ணே பொறுப்பு பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இவரோட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆட்களை சந்திச்சாத்தான் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரலாம் முடிவு பண்ணிருக்கேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்னம்மா என்னம்மா சொல்ற? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணே. யாருமா அந்த ஒருத்தவரு? என்னது யாருமா அந்த ஒருத்தவரு? யார் அந்த ஒருவர்னு கேளுங்க. அந்த ஒருவர் தான் மரியாதையா சொல்றேன். நீங்க மரியாதைக்காக சொன்னீங்கன்னா அது வெளியில வேற மாதிரி கேட்டுச்சுன்னா போச்சு. அதனாலதான் சொல்றேன். யார காதலிக்க போறேன்? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். அவரை தவிர வேற யார மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க போறேன்? அந்த முருகப்பெருமானுடைய வருகைக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாடும்